நார்மலா நான் இப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க மாட்டேன். ஆனா இப்ப இந்த 100 அடி இருக்கிற குகைக்குள்ள இறங்க போறேன். கிட்டத்தட்ட பூமியோட ஆழத்துல 5 கிலோமீட்டர் உள்ள போக போறோம். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த கிரவுண்ட ரீச் ஆனதும் அடுத்த 7 நாட்களுக்கு அபிஷியலா நாங்க இங்க தான் தங்க போறோம். 7 நாளா? நான் இது வரைக்கும் இவ்வளவு ரிஸ்கியான விஷயத்த பண்ணதே இல்ல. முதல்ல நாங்க எங்க இறங்கணுமோ அங்க இருந்து கொஞ்சம் தூரம் இப்ப வந்துட்டோம். எதுக்கு? ஒருவேளை மழை வந்துட்டா மொத்த தண்ணியும் இங்க தான் வரும். ஒரு கடல் மாதிரி சூழ்ந்துடும். அது எல்லாமே நம்மள மூழ்கடிச்சிடும். அதனாலதான் குகைக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கேம்ப் போட போறோம். இது பயங்கரமா இருக்க போகுது. இது வேற உலகமா இருக்க போகுது. இதோட என்ட்ரன்ஸ் பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா வெளிப்புறம் நமக்கு ஏமாற்றத்தை கூட கொடுக்கலாம். என்ன நடக்கும்னு எல்லாம் தெரியல. ஆனா அடுத்த 7 நாட்கள் எங்க வாழ்க்கையில ரொம்ப கடினமான நாட்களா இருக்க போகுது. இது ஒரு மோசமான ஐடியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். ஆனா இன்னும் நம்ம எங்க தங்க போறோம்னே தெரியல. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கேம்ப் செட் பண்ண நமக்கு ஒரு பிளாட் சர்ஃபேஸ் தான் தேவை. குகையில இருந்து நாங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஃப்ளட்ல இருந்து எங்களை காப்பாத்திக்க ஒரு உயரமான இடத்தை தேட நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்படின்னா இதுதான் கேம்புக்கான பெர்ஃபெக்ட் ஏரியா. அப்படின்னா கேம்புக்கான பெர்ஃபெக்ட் ஏரியா. இது கண்டிப்பா நல்ல ஏரியா தான். கேம்புக்கு ஏத்த இடம். நாங்க எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. எங்க இருக்க ஒவ்வொரு பேக்கும் 80 பவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஃபுட்டேஜ்ல பார்த்த மாதிரி எங்களுக்கு 4 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஓ, எங்களோட பேக்கப் எல்லாத்தையும் பேஸ் கேம்புக்கு எடுத்துட்டு வந்தோம். ஆல்ரைட், நம்ம கிட்ட இப்ப லைட்ஸ் இருக்கு அண்ட் எல்லா பொருட்களையும் கேம்புக்கு கொண்டு வந்தாச்சு. கேமராவை அங்க பாயிண்ட் பண்ணுங்க. எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க. ஒரு நாள் காலி. கேம்பிங் கிரவுண்டுக்கான இடம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ட்ரில் போட்டு சில ரோப்களை கட்டணும். இத பிடிச்சு இழுங்க பாப்போம். நல்லா தொங்குங்க. இந்த ஹூக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. எங்க சர்வைவல் கைட் ஜோயோட உதவியால எங்க ஹேமக்ஸ் நாங்க கட்டி முடிச்சோம். சின்ன கயிறு தான் இது எல்லாத்தையும் தாங்க போதா? ஆமா. நைட் டின்னரை சாப்பிட்டு ஒரு குளிரான ராத்திரியை எதிர்கொள்ள தயாராயிருந்தோம். உண்மையை சொல்லணும்னா நான் நினைச்சதை விட இந்த ஹேமக் ரொம்ப கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. ஹே, Oh God. என் தலை ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு ப்ரோ? இந்த குகை 5.2 கிலோமீட்டர்ஸ் ஆழத்துல இருக்கு. நாங்க என்ட்ரன்ஸ்ல தான் கேம்ப் போட்டிருக்கோம். நாளைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நைட் எப்படி தூங்குனீங்க? கொடுமை. நான் தூங்கவே இல்ல. இது ஒரு குழப்பமான சூழலா தான் இருந்தது. மேல இருந்து தண்ணி வேற சொட்டிக்கிட்டே இருந்தது. அதனால மேல நாங்க கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் ஹேமக்ஸ் மேல தண்ணி விழுந்துகிட்டே தான் இருந்தது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஷெல்டரை இன்னும் பெட்டர் ஆக்கலாம். இந்த தார்பாயெல்லாம் ஒண்ணா கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா தூங்கும் போது தண்ணி சொட்டா. இது ஒரு நல்ல ஐடியா. நான் யூடியூபர் மட்டும் கிடையாது. என் ஹேமக் ஏதோ இங்க தான் இருக்கு. என்னால நம்பவே முடியல. இப்பதான் நான் இங்க இருந்து எந்திரிச்சு வந்தேன். அப்ப எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த பள்ளம் கிட்டத்தட்ட 40 அடி இருந்தது. நானும் ஷானும் தார் ஷீட்டை கட்டிட்டு இருந்த போது மேக்கும் காலும் அந்த பள்ளம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்க்க போனாங்க. அங்க பாருங்க என் ஹேமக். அங்கதான் நான் தூங்குனேன். கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த குகையில எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேப்ல இருக்கிற மாதிரி எங்களால ஃபாலோ பண்ண முடியல. எங்களோட ஹோம் பேஸ பாருங்க. அது இப்ப எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. ஆல்ரைட் மேக், என்னால இதை நம்பவே முடியல. ப்ரோ, திஸ் இஸ் கிரேசி. அவங்க 2 பேரும் ரேண்டமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த போது நானும் ஷானும் கேம்ப சரி பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்லீப்பிங் பேக் எதுக்காக இங்க இருக்கு? அதுல ஏதோ ஒரு யூரின் ஸ்மெல் அடிக்குது. லெசன் நம்பர் 1, ஸ்லீப்பிங் பேக்ஸ் ரெண்ட்டுக்கு எடுக்காதீங்க. நம்ம எதுக்காக ரெண்ட் எடுக்கணும்? அதுக்கு நம்ம புதுசாவே வாங்கிருக்கலாம்ல. நாங்க தார் பேக் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய டென்ட்டாவே அதை உருவாக்கிட்டோம். இந்த கயிறுல தான் இப்ப என்னோட உயிரே இருக்கு. மேக்கும் காலும் இன்னும் அந்த பள்ளத்திலேயே தான் இருக்காங்க. ஓ மை காட் மேக். ஒரு வழியா அவங்க பள்ளத்தோட அடிப்பகுதிக்கு போயிட்டாங்க. நாங்க இங்க கேம்ப சரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேம்ப் எவ்வளவு டேஞ்சர்னு முதல்ல காட்டணும். பெருசா ஒண்ணும் இல்ல, இது ஸ்கில் இஷ்யூ. ஓ ஓகே. அவங்க அப்பவே திரும்ப வந்திருக்கலாம். ஆனா காலும் மேக்கும் எவ்வளவு உள்ள போக முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணாங்க. ப்ரோ, இது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த ஆத்த கடந்து போக முடியும்னு நினைக்கிறியா? இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஆறு மொத்த குகையை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இதுல நம்ம நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓ, அதோ அங்க இருக்காங்க. சமைச்சிட்டோம்னு சொல்லுங்க. சமைச்சிட்டோம். பிரமாதம். இதுதான் நம்ம புது வீடு, கரெக்டா? ஆமா. நமக்கு இப்ப ரூஃப் எல்லாம் இருக்கு. இத பாரு, இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஃபயர் பிட்ட பக்கத்துல இருக்கிற சின்ன குகைக்குள்ள நாங்க வச்சிட்டோம். எப்படி இருக்கு? கதகதப்பா இருக்கு. இட்ஸ் கோசி. இந்த சூடு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு மேல இருந்து ஒழுகிறத தடுக்க போகுது. நீங்களே பாருங்க. இது ஒண்ணும் ஒழுகல. வேற என்ன சொல்றது? நாம அத தூறல்னு இது சொல்லலாம். தூறல் கிடையாது. நமக்கு மேல இருக்கிறது பாறைகள் தான். நம்மளால மேகங்களை பார்க்க முடியுதா? பாறைகள் தானே இருக்கு. ராக் பீ. அப்ப இது மழை கிடையாது. ராக் பீ, ஃபைன். ஆல்ரைட், ராக் பீ. தண்ணி ஒழுகாம நைட் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் எங்களோட சர்வைவல் எக்ஸ்பர்ட் ஜோவோட சேர்ந்து குகையோட இன்னொரு பக்கத்துக்கு போக நாங்க முடிவு பண்ணோம். குகை 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 குகை. குகைக்குள்ள எவ்வளவு ஆழம் போக முடியுமோ போவோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பெரிய குகையோட ஆரம்ப புள்ளியில தான் நாங்க இப்ப இருக்கோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆழம் நாங்க உள்ள போகணும். ஆஃப் கோர்ஸ் எங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது.
முழுசா இன்னும் எதையும் பார்க்கல. குகையோட ஆழமான பகுதிக்கு போறோம். ஓகே பாய்ஸ், கட்ஸோட இறங்கலாமா? இங்கதான் ரொம்ப கடினமா இருக்க போகுது. என்னால போக முடியும்னே தோணல. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன இடுக்குள்ள நாம எப்படி போக போறோங்கிறது தான். முடியும்னு தோணல. ஓ மை காட், இது ரொம்ப டைட்டா இருக்கு. அடுத்ததா நாங்க ஒரு மேசிவ் சேம்பருக்குள்ள போயிருக்கோம். இந்த பெரிய இடத்தை பார்க்கணும்னா நாம இப்படிதான் செய்யணும். ஓ மை காட், இப்ப என்னால பார்க்க முடியுது. இது பயங்கரமா இருக்கு. ரொம்ப பிரைட்டாவும் இருக்கு. ப்ரோ, இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வெளிச்சமா இருக்கு, பார்க்கவே முடியல. எனக்கு கண்ணே தெரியல. ஓ நோ, ஓ நோ. இத நாங்க எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். நான் முதல்ல போறேன், அதுக்கப்புறமும் நாங்க கண்டினியூ பண்ணோம். தயங்காதீங்க. அங்க கிரிப்பா இருக்கிற இடத்துல உங்க கையை பிடிச்சி உங்க காலை அப்படியே திருப்பி வைங்க. அங்க அப்படியே தான். இப்படியா? அப்படியே தான். கரெக்டா பண்றீங்க. ஜோயல், நாங்க பார்த்ததுலே பெஸ்ட் கேவிங் கைட். இதுவரை யாரும் இறந்ததே இல்ல. ஆல்ரைட் காய்ஸ், இதுக்கு மேல தான் சுவாரஸ்யமா இருக்க போகுது. என்னது என்னது இது? இந்த இடத்துல இருந்து தான் நாம வெட் சூட்டோட எல்லாரும் ஸ்விம் பண்ண போறோம். நேத்து மேக்கும் காலும் இத வச்சு தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மீதி இருக்கிற குகையை இந்த குளிர் மிகுந்த ஆத்துல நீந்தி தான் நாம கடக்க போறோம். இது பைத்தியக்காரத்தனம். உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு வெட் சூட்ஸ் தான் ஒரே வழி. இத வச்சு என்ன பண்ண போறோம்? This is a lifetime experience. இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். குகையோட இன்னொரு பகுதிக்கு போகணும்னா நம்ம இந்த ஆத்துல நீந்தி செங்குத்தான பாறைகளுக்கு இடுக்குல நடுவுல நுழைஞ்சு பத்திரமா போகணும். ரொம்ப ஆபத்தா தான் இருக்க போகுது. பொறுமையா வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு வாங்க. ஆல்ரைட், நான் ஆத்துக்குள்ள இறங்க போறேன். சைடுல இருக்கிற பாறையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படிதான் ஜிம்மி. இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஜிம்மி, நீ தண்ணில இருந்து கொஞ்சம் வெளியில வாயேன். Oh my god, இது பண்றதுல என்ன சுவாரஸ்யம்னா இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. உறைஞ்சு போகிற அளவுக்கு தண்ணில நீங்க நீந்தி போக போறீங்கன்னா பாறையை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு grip கிடைக்காது. Oh my god, இது ரொம்ப கிரேசியா இருக்கு. மேக், கால், போலாம் வாங்க. எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவுதான். போய்கிட்டே இருங்க. இது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது தடைகள்லாம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் இனி வரப்போற கட்டத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாம வந்துட்டோம். கேவ் கேவ் Hey boys, இப்பதான் நம்ம 10% வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம இப்ப மேற்பரப்பை மட்டும் தான் தாண்டி இருக்கோம். ஆனா எண்ட ரீச் பண்றதுக்கு நம்ம இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும். நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இந்த குகையில 24 மணி நேரமும் மழை பெய்யுது. அதனால யாரும் நனையாம இருக்க இங்க ஒரு நல்ல ஸ்பாட்டை உருவாக்க போறேன். கண்டிப்பா சொல்றேன், இதை மட்டும் நான் பண்ணாம விட்டா இந்த பாறையில ராத்திரி முழுக்க நனைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்பு இப்ப ஈரமா இருக்கு. நம்ம தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஓகே, சீக்கிரமாவே டெம்பரேச்சர் டிராப் ஆக போகுது. இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இதுல worst part என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு உள்ள போறோமோ மறுபடியும் கேம்புக்கு அந்த அளவுக்கு வெளியே போய் ஆகணும். நம்மளோட அடுத்த தடவை தண்ணியில இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம அதை சுலபமா கடந்துட முடியாது. ஆமா, இது என்ன சிலந்தி வலையா? ஆனா இங்க எந்த சிலந்தியும் இல்லையே. எனக்கு எதுவும் தெரியலையே. ஓ மேலதான் இருக்கு. I hate my friends. இந்த குகை மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ மாதிரி இருக்கு. உள்ள போக போக டிஃபிகல்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல மட்டும் ஜோயல் நம்ம கூட இல்லனா நம்ம கதை அவ்வளவுதான். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜோயல் ஒரு பேட் நியூஸ் எங்க கிட்ட சொன்னாரு. தண்ணி அதிகமா இருக்கிறதுனால நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேல இன்னைக்கு போக முடியாது. அதனால கேம்புக்கு போகலாம். என்னால முடியாது. சேஃப்டி எக்ஸ்பர்ட் சொல்றத நீ மீற முடியாது. அப்பயும் என்னால முடியாது. நம்மால இதை மறுக்கவே முடியாது. ஷூட் பண்றதுலயும் ஃபிளேர்ஸ்ல விளையாடுறதுலயும் நிறைய டைம் நாம வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்க மறுபடியும் இந்த மிஷனை முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். ஷான், நாங்க மறுபடியும் வந்துட்டோம். நாங்க இல்லாதப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீங்க யாரும் இதுக்கப்புறம் நனைய மாட்டீங்க. லைட் எல்லாம் பயங்கரமா போட்டிருக்கீங்க. பார்க்க பிரமாதமா இருக்குல்ல? குகையோட 20% கூட நாங்க இன்னைக்கு போகல. ஆனா இப்ப நான் சொல்றேன், வரும் நாட்கள்ல கண்டிப்பா குகையோட இன்னொரு பக்கத்துக்கு போயே தீருவோம். எனக்கு நம்பிக்கை இல்ல. அது நடக்குமான்னு தெரியல. 4th டே இல்லனா அட்லீஸ்ட் 5th டே குகையோட இன்னொரு பக்கத்துக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு நாங்க பார்த்தே தீருவோம். நேத்து நமக்கு பயங்கரமா போச்சு. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். குகையில பரிதாபமான 3வது நாள் இரவுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எங்க மைண்ட்ல இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். சுடுதண்ணில குளிச்சாதான் நான் உயிர் பொழைக்கவே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ, அப்படி குளிச்சா செமையா இருக்கும். நான் குளிச்சு இதோட 3-4 நாள் ஆகுது. குகைக்குள்ள குளிக்கிறோங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நேத்து போன அதே ரிவர் பெட்டுக்கு நாங்க எல்லாம் திரும்பவும் சேஃபா போய் ரீச் ஆனோம். மூளை வரைக்கும் உள்ள ஏறுது. இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதே என்னோட இல்ல. நெத்தி உறைஞ்சிடுச்சு. தலைமுடி காய வைக்க ட்ரோனை பயன்படுத்தலாமா? ட்ரோனுக்கு வா. ஸ்டாப். இது நல்லாவே வேலை செய்யும். ஆமா, வேலை செய்யுது. ட்ரோன் இருக்கும்போது நமக்கு எதுக்கு ஹேர் ட்ரையர்? இதெல்லாம் முடிச்சிட்டு ஜோயல் கிட்ட பயணத்தோட பிளான் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன ஜோயல்? இதுதான் குகையோட மேப். நேத்து தண்ணி நிறைய போனதுனால நம்மளால சீக்கிரம் போக முடியல. இன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு. நமக்கு வழி இன்னைக்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்குள்ள நம்ம ரீச் ஆயிடலாம். இது உண்மையிலேயே பயங்கரமா இருக்க போகுது. நேத்து கடந்து போன எல்லா இடத்துலயும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கடந்து போய் ஆகணும். அதோட பாறைகளுக்கு மத்தியில ஜம்ப் பண்ணி உறைஞ்ச பாறைகளை நம்ம அவாய்ட் பண்ணி போகணும். இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிட்டோம்னா அப்புறம் அழகான க்ளூ வார்ம் சேம்பரை ரீச் ஆயிடலாம். அது எப்படி இருக்கும்லாம் சொல்லாதீங்க. நாங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்மளால அங்க போக முடியுமா? நோ,
நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல, கண்டிப்பா நம்மளால அங்க போக முடியும். நாளைக்கான பிளான் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. நாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கான எனர்ஜியை கெயின் பண்றதுக்காக ஃபீஸ்டபிள் சாப்பிட்டோம். கம் ஆன் சியர்ஸ். வாவ், இது ரொம்ப அருமையா இருக்கும். ஆல்ரைட் ஜோயல், உண்மையை சொல்லு. நல்லதா இருக்கு. ஜோயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த சாக்லேட் முதல்லயே சாப்பிட்டுருக்கலாம்ல. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க ஃபீஸ்டபிள்ஸ்ல வர ஸ்மோர்ஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ஒரு விஷயத்தை மிஸ் பண்றீங்க. நாளைக்கு இந்த மொத்த குகையையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். See you guys there. எங்களால முடிஞ்ச வரைக்கும் தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு குகையோட அடுத்த எண்டுக்கு போக நாங்க ரெடி ஆனோம். வாழ்க்கையோட ரொம்ப ஆபத்தான ஒரு பயணத்தை நாங்க மேற்கொள்ள போறோம். 3வது நாள் ஏற்பட்ட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்னால வீடியோ எடுக்கிறது நாங்க ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டோம். அப்பதான் எங்களால சீக்கிரமா போக முடியும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு ப்ரோ. அப்படிதான் ஈஸி. எங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக ஜோயலோட சேர்ந்து இன்னொரு எக்ஸ்பர்ட்டையும் நாங்க கூட்டிட்டு வந்தோம். இவர்தான் அது. 3வது நாள் இது வரைக்கும் தான் நம்ம வந்தோம். இப்ப எப்படி இருக்கு? இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி ரொம்ப இருட்டா இருக்கு. இப்ப நம்ம எங்க இந்த போறது? இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு. ஆ. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பாறைகளை புடிச்சு நாம மேல ஏற போறோம். யா. கம் ஆன் गाइस, போலாம். ஓ காட். முதல் பாறை மேல ஜம்ப் பண்ணுங்க. பாறைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க தைரியமா புடிச்சு ஏறலாம். கீழே ரொம்ப இருட்டா இருக்கு. கீழே தரையே இல்ல. என்னுடைய கால் தரையில படல. நான் தூங்கிட்டு இருக்கேன். கீழே கிரவுண்ட் லெவல் எங்களுக்கு எட்டாததுனால கைய நாங்க விட்டுட்டோம்னா தண்ணி ஓடுற வேகத்துக்கு நாங்க அப்படியே பள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுவோம். ஜோயல், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களால முடிஞ்சா அதை அப்படியே புடிச்சிட்டே வாங்க. எங்க போறோம்னு கூட என்னால பார்க்க முடியல. தம்பி ஜோயல், அப்படி என்ன இழுத்துட்டு போகுது. இது எப்படி புடிச்சிட்டு வர்றது? அதை அப்படியே புடிங்க. இப்படி வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த இடமா சொல்றீங்க? ஆமா, இந்த ஹோல் தான். Yeah, well done. பாத்து மெதுவா, ஜாக்கிரதை. இது வரைக்கும் நாங்க செஞ்சதுல கிறுக்குத்தனமான விஷயம்னா அது இதுதான். குகையோட ஆழமான பகுதிக்கு நாங்க வந்துட்டோம். எங்களோட முதல் தடையை இப்ப நாங்க எதிர்கொள்ள போயிட்டு இருக்கோம். இங்க தண்ணி சுழற்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க தவறி விழுந்துட்டீங்கன்னா அது உங்களை ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடும். உங்களால மேல வரவே முடியாது. அப்ப விழுந்தா கதை காலின்னு சொல்றீங்க. ஓகே, அப்ப சாமலே நடந்துட்டு இருக்கோம். ஆரம்பிக்கும் போது இது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. Well done. அப்படிதான். அப்ப இங்கதான் என்னோட காலை வைக்கணுமா? சரியா பண்றீங்க. கேவிங் நான் நினைச்சதை விட கஷ்டமா இருக்கு. குகைக்குள்ள உருவான ஆறுங்கிறதால இந்த ஆறு ரொம்ப வேகமா போகுது. உண்மையை சொல்லணும்னா இந்த குகை அளவுக்கு நம்ம ஒண்ணு ஸ்ட்ராங் இல்ல. மனுஷனோட பலம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. நல்ல வேலை, கால் எங்களை லீட் பண்றதை விட எங்களோட லிட்டில் அவெஞ்சர் ஜோயல் இப்போ எங்க கூட இருக்காரு. இவர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ங்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரே ஒரு சாட்சி தான் இருக்கு. எங்களுக்காக இவர் ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிருக்காரு. ஓ மை காட், கிரேசி. இங்க யாரு கிரேசியா இருக்கா? கண்டிப்பா உங்கள ஒருத்தருக்கு ஜம்ப் பண்ணனும் ஆசையா இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கு. வாய்ப்பே இல்ல. நீ ஜம்ப் பண்ண போறியா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் இப்ப ஜம்ப் பண்ண போறேன். கம் ஆன் ஜோயல், கோ. காட் ஸ்பீட் மேக். ஜிம்மி எனக்கு கொடுத்த ட்ரெய்னிங் வச்சு பாக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. 3 2 1 Woohoo! Oh yeah! நீங்க ஜம்ப் பண்றியா? இல்ல, நம்ம எப்படியாவது அடுத்த எண்டுக்கு போயாகணும். ஓ மை காட். இப்போ நம்ம கீழே போகணுமா? நாம ஏன் தண்ணியோட எதிர் திசையிலேயே போய்கிட்டு இருக்கோம்? அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. கீழே கூர்மையான கற்கள் இருக்கலாம். நம்மளால பார்க்க முடியாது. அதனால பார்த்து நடந்து போங்க. ஓ மை காட், மறுபடியும் ஆழமா இருக்கு. என்னால முடியாது. என் காலை இது மேலேயாவது நான் வச்சுதான் ஆகணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலுமே கூர்மையான கற்கள் கீழே இருக்கிறது தெரியுது. ஓ காட், என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. இது கொடுமையா இருக்கு. குகை ரொம்ப இருட்டாவும் குறுகலாவும் பயங்கரமாவும் இருக்கு. ஃபினிஷ் லைன் கிட்ட போக முடியுமாங்கிற சந்தேகமே எங்களுக்கு இப்ப வந்துடுச்சு. குகையோட அபாயகரமான பயணத்துக்கு அப்புறம் இப்ப ஃபைனலா நாங்க க்ளோ வார்ம் சேம்பரை ரீச் பண்ணிட்டோம். டேம், கண்டிப்பா இது வர்த் தான். All right guys, welcome to Glow Worm Chamber. ஓ மை காட், இது செம கிரேசியா இருக்கு. இது ஏதோ வேற ஒரு உலகம் மாதிரி தெரியுது. இந்த லைட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பயோலூமினசென்ட் க்ளோ வார்ம்ஸால உருவாக்கப்பட்டது. இது பார்க்கிறதுக்கு மில்கி வே கேலக்ஸி மாதிரியே இருக்குல்ல? வாவ், இந்த மொமெண்ட், இந்த வியூ நாம இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு வர்த் தான். இந்த க்ளோ வார்ம்ஸ பாக்குறப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுவுமே தெரியல. ஆனா நம்ம பயணம் இன்னும் முடியல. நம்ம எல்லாரும் திரும்ப பேஸ் கேம்புக்கு போயாகணும். 6வது நாள் ஆக போகுது. அவங்க என்ன திரும்ப வரல. இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகி அவங்க வராதது ரொம்ப கவலையா இருக்கு. தூக்கமும் வரல. திரும்ப போறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா தண்ணி போற திசையிலே போகணும். இது ஏற்கனவே வந்த வழிங்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த மொத்த பயணத்துக்கும் நாங்க நிறைய நாள் எடுத்துக்கிட்டோம். கேம்புக்கு வர்றதுக்கு 6வது நாள் ஆயிடுச்சு. வந்துட்டீங்களா கைஸ்? நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? Happy day 6. Day 6 கலக்கும். நெருப்புல கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு கடைசியா நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பயங்கர அட்வென்ச்சரஸ் டேவா இருந்துச்சு. நான் உங்க எல்லாரையும் நாளைக்கு பாக்குறேன். மேபி அடுத்த நாளைக்கு. இது நம்ம 6வது நாள். மேபி இன்னைக்கே கூட பார்க்கலாம். அவ்வளவு தூரம் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணி பார்த்தாலும் என்னால சரியா தூங்கவே முடியல. தூங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
7 நாள் தனிமை சிறையிலையும் 7 நாள் உயிரோட புதைக்கப்பட்டும் 7 நாள் தொட்டிலையும் இருந்தேன். ஆனஸ்டா சொல்லணும்னா எல்லா ட்ரிப்பை விட இதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 7 நாளும் உடம்பு ஃபுல்லா ஈரமா இருந்துச்சு, ரொம்ப குளிரு, பாறைகள்ல இடிச்சு இடிச்சு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. 90% மேல இந்த குகை ரொம்ப விசித்திரமா தான் இருந்தது. யோ கால் நான் தெரியறேனா? இதுதான் உலகத்தோட பிரைட்டஸ்ட் ஃபிளாஷ் லைட். குகைக்குள்ள நிறைய ஃபன் இருந்தது. குகைக்குள்ள 300 அடி ஆழத்துக்கு போனது. அது மட்டும் இல்லாம ஹாமக்ஸ்ல நானும் பாய்ஸும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டது. நம்ம கூட நல்ல கம்பெனி இருக்கும்போது இது எல்லாமே ஒர்த் தான். நம்ம வேல்ஸ் மணி கத்துவோமா? இந்த ஈரம், குளிரு, பாறை, விசித்திரமான குகை இது எல்லாமே சேர்ந்து என்னோட வாழ்க்கையோட பெஸ்ட் ட்ரிப்பா இது இருந்தது. எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு தான் எங்களால இங்க இருந்து கிளம்ப முடியும். எல்லா திங்ஸையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும். இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் குகையோட நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். மேல பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஜோயலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தோம். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஜோயல் உங்களுக்கு நன்றி சொல்ற விதமா உங்களுக்காக $50,000 நியூசிலாந்து டாலர்ஸ் எங்க எல்லாரையும் உயிரோட கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓ காஷ், தேங்க் யூ so much. லெட்ஸ் கோ ஜோயல். லவ் யூ ஜோல். இப்ப நாங்க எல்லாரும் வெளிய போக போறோம். 7 நாளுக்கு அப்புறம் இந்த குகையில இருந்து நாங்க இப்ப வெளிய போறோம்.